السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وإن تعفوا أقرب للتقوى ولا تنسوا الفضل بينكم إن الله بما تعملون بصير. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து மனிதர்களில் சிறந்தவர்களாக முஸ்லிம்களை அல்லாஹு தஆலா படைத்து, அந்த முஸ்லிம்களிலும் சிறந்தவர்களாக உம்மத்தே முஹம்மதியாவான நம்மவர்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவன் ஒரு மக்களை ஒரு கோட்பாட்டுக்கு மத்தியில் ஒரு சில கடமைகளை நிறைவேற்றும்படி ஏவி, அந்த கடமைகளை நீங்கள் சரியாக செய்தால், அந்த கடமைகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றினால் உங்களுக்கு அல்லாஹு தஆலா நல்ல ஒரு பொக்கிஷமான சுவர்க்கத்தையும், நீங்கள் அவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வீர்களேயானால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உங்களை கொடிய நெருப்பினால் ஆன நரகத்திலேயும் போடுவேன் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் வாக்களித்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இஸ்லாத்தினுடைய கடமைகள் அந்த சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த வழிமுறையில் கொண்டு வரப்பட்டது. அவர்கள் அதை அணுவளவும் பிசகாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பானது, அவர்களுடைய குடும்பம் செழிப்பானது, அவர்களை சுற்றி உண்டான மக்களும் செழிப்பாக வாழ்ந்தார்கள். இன்றைய காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது, நீங்கள் மன்னித்து வாழ பழகிக்கொள்ளுங்கள்,
ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கொள்ளுங்கள். இந்த இறையச்சம் இருக்குகின்றதே, இதுதான் அல்லாஹுக்கு மிக பிரியமான விஷயமாக இருக்குகின்றது. நீங்கள் தயால குணத்தோடு நடந்து கொள்ள மறந்துவிட வேண்டாம். மேலும் நிச்சயமாக அல்லாஹு தாலா நீங்கள் செய்வதையெல்லாம் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்குகின்றான் என்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தாலா குறிக்காட்டுகின்றான். சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம், சமாதானத்தை பேணுவது, மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி ஒருவருக்கொருவர் அன்பாக நடந்து கொள்வது, அதனுடைய தொடர்ச்சியாக மனிதன் செய்யக்கூடிய அந்த தவறுகளை மன்னித்து வாழ்வது. மன்னிப்பு என்பது அல்லாஹுக்கு மிகவும் பிரியமான ஒரு விஷயம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அதிகமான இடங்களிலே இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் என்ற அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகின்றான். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபையுள்ளவனாக இருக்குகின்றான் என்ற அந்த சொல்லை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் அதிகமாக பயன்படுத்துவதனுடைய நோக்கம், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற அந்த பாவங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு இந்த ஆயத்தின் மூலம் உணர்த்தி காட்டுகின்றார். மேலும் தஃப்சீர் இப்னு கத்தீரிலே கூறுகின்ற பொழுது, ஒரு மனிதன் மன்னிக்கக்கூடிய அந்த குணம் அவனுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால், ஒரு மனிதனிடத்திலே மன்னிக்கக்கூடிய குணம், அந்த தயால குணம் வந்துவிட்டுமேயானால் அவன் முதலிலே இறையச்சம் உள்ளவனாக வாழ்கின்றான். அல்லாஹுவின் மீது உண்டான அந்த பயபக்தியோடு வாழுகின்றான். அவனுக்கு அல்லாஹு தாலா அவன் மீது உண்டான அந்த பயத்தை அல்லாஹு தாலா அவனுடைய உள்ளத்திலே போட்டு விடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், தன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரர் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்து அவர்களுடைய உள்ளத்தை பிளந்து அதில் உண்டான இதயத்தை எடுத்து பல்லால் கடித்து துப்பிய பெண்மணியையும் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் என்பதாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகின்றது. எவ்வளவு பெரிய ஒரு கொடிய செயல் இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மூலமாக ஒவ்வொரு மனிதர்களும் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் மன்னிக்க வேண்டும், அதுபோன்று நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு விவரித்து காட்டுகின்றார். தன்னுடைய தந்தையுடைய சகோதரரை தன் கண் முன்னால் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை செய்த அந்த பெண்மணியையும் அவர்கள் மன்னித்திருக்கின்றார்கள் என்றால், நாமெல்லாம் காலம் காலமாக சாதாரண விஷயத்திற்காக பொடுபோக்கான நிலைமையிலே பிரிந்து வாழ்கின்றோமே, நாம் எந்தளவிற்கு தயால குணமுடையவர்கள், எந்தளவிற்கு நாம் மன்னிக்கக்கூடிய அந்த குணமுடையவர்கள் என்பதை நாம் தான் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இரண்டாவது அந்தஸ்தை கொடுக்குகின்றான். யாருக்கென்றால், யார் அந்த மன்னிக்கக்கூடிய தயால குணமுடையவர்களாக இருக்குகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா வாஜிபாக்கி விடுகின்றான். நான் இந்த உலகத்திலே நீ செய்த தவறை நான் மன்னித்து விட்டேன், ஆனால் நாளை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எனக்கு மிகப்பெரிய பரிசான அந்த சுவர்க்கத்தை தருவான் என்பதாக நாம் ஆதரவு வைப்பதன் காரணமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொர்க்கத்தை தந்து விடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, எந்த ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களிலே அவன் மன்னிக்கக்கூடிய தயாளம் உள்ளவனாக இருக்குகின்றானோ,
அவன் வசதி உள்ளவனாக இருந்தாலும் சரி, வசதியற்றவனாக இருந்தாலும் சரி, செழிப்பானவனாக இருந்தாலும் சரி, பரம ஏழையாக இருந்தாலும் சரி, ஒருவர்களுக்கு மத்தியிலே ஒருவர்கள் மன்னித்து விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு தயால குணத்தோடு வாழ்வானேயானால் அவனுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுகின்றான், சொர்க்கத்தை அவனுக்கு கொடுத்து விடுகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை முஸ்லிம் ஷரீஃபிலே நம்மால் காண முடிகின்றது. மூன்றாவதாக கூறுகின்றார்கள், தப்சீர் இப்னு கசீரிலே பதிவாகி இருக்குகின்றது, கண்ணியம் உள்ளவனாக அல்லாஹு தாலா வாழச் செய்கின்றான். அவனுக்கு பார்க்கக்கூடிய அத்தனை பேர்களும் அவரிடத்திலே மரியாதை செய்வார்கள், அவரிடத்திலே கண்ணியத்தோடு நடந்து கொள்வார்கள், அவர்களுடைய விஷயங்களிலே அனைத்திலும் அவர்களுடைய சொல்லை கேட்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களை ஆளாக்கி விடுவான் என்பதாக தப்சீர் இப்னு கசீரிலே கூறுகின்றார். மேலும் கூறுகின்றார்கள், நான்காவதாக அளப்பெரிய கூலியை கொடுத்து அல்லாஹு தஆலா கௌரவப்படுத்துகின்றான். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு கூலியான சொர்க்கத்தை கொடுத்து இந்த உலகத்திலே வாழுகின்ற காலமெல்லாம் ஒரு கண்ணியத்தையும் கொடுத்து அல்லாஹு தஆலா வாழச் செய்கின்றான். அதுதான் மன்னிக்கக்கூடிய அந்த தயால குணம் என்பது ஒவ்வொரு இடத்திலும் வர வேண்டும் என்பதையே இந்த இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றது. சென்ற 15ஆம் தேதி நாம் பரவலாக கேள்விப்பட்டிருப்போம். தொலைக்காட்சி பெட்டிகளிலும் செய்தித்தாள்களிலும் பரவலாக வந்த செய்தி, கேரளா பாலக்காட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அவர்கள் நிமிஷா பிரியா என்ற அந்த பெண்மணி 2006ஆம் ஆண்டு யமன் நாட்டிற்கு செவிலியர் வேலைக்காக வேண்டி அவர் செல்கின்றார். அங்கே சென்று ஒரு சில காலங்களுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு கேரளாவிற்கே திரும்பி வந்து டோமி தாமஸ் என்பவரை அவர் திருமணம் செய்கின்றார். திருமணம் செய்து இந்த தம்பதிகளுக்கு மத்தியிலே ஒரு குழந்தையும் இருக்குகின்றது. இந்த நிலையிலே அவர்கள் கேரளாவிலே வசித்து வருகின்றார்கள். இந்த நிமிஷா என்ற அந்த பெண்மணி 2015ஆம் ஆண்டு யமன் நாட்டைச் சேர்ந்த தலால் அப்தோ மஹிது என்பவரோடு சேர்ந்து ஒரு மருத்துவமனையை தொடங்குகின்றார்கள். 2017ஆம் ஆண்டு ஒரு தண்ணீர் தொட்டியிலிருந்து மஹதியினுடைய உடல் கண்டெடுக்கப்படுகின்றது. மஹதியினுடைய உடல் துண்டாக்கப்பட்ட அந்த உடல் தண்ணீர் தொட்டியில் கண்டெடுக்கப்பட்டு ஒரு மாதத்திற்கு பிறகு சவுதி அரேபியாவினுடைய ஒட்டிய யமன் எல்லையில் உள்ள ஒரு இடத்திலே அந்த நிமிஷா என்ற பெண்மணி கைது செய்யப்படுகின்றார்கள். இந்த நிமிஷா என்ற பெண்மணியின் மீது உண்டான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? மஹதி என்பவர்களுக்கு அதிகமான மயக்க மருந்து கொடுத்து கொலை செய்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மஹதி தரப்பினுடைய செய்தி இப்படி இருக்குகின்றது என்றால், நிமிஷாவினுடைய வாத தரப்பு, அவருடைய வக்கீல் வழக்கறிஞர் வாதிடுகின்றார், இந்த நிமிஷா என்ற பெண்மணி உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் தன்னுடைய அந்த பாஸ்போர்ட்டையும் பறிமுதல் செய்து அவரை சித்திரவதை செய்ததாக அவருடைய வழக்கறிஞர் வாதாடுகின்றார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் 2020ஆம் ஆண்டு சனாவில் உள்ள நீதிமன்றத்திலே அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்குகின்றது. இந்த செய்தி எல்லாம் பிபிசி தமிழிலே வந்த செய்தி. 2024 டிசம்பரில் யமன் அதிபர் ரசாத் அல் அலீமி நிமிஷாவினுடைய அந்த தூக்கு தண்டனையை உறுதி செய்கின்றார்கள். இந்திய உச்ச நீதிமன்றத்தில்
மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர் வெங்கட்ரமணி அவர் பலமுறை முயற்சி செய்தும் இந்த மரண தண்டனையை அவர்களால் தடுக்க முடியவில்லை. ஒன்றிய அரசு முற்பட்டது, அதனாலும் அவர்களால் ஒன்று செய்ய முடியவில்லை. இறுதியாக 2025 ஜூலை 16ஆம் தேதி அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலையை அந்த அரசாங்கம் தயார் செய்துவிட்டது. இந்த நிலையில் நிமிஷாவினுடைய அந்த மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டதாக அதே 16ஆம் தேதி அசருக்கு பிறகு உண்டான செய்தி வெளியாகின்றது. இது தொடர்பாக அவர்கள் விசாரிக்கின்ற பொழுது கேரளாவில் இருந்து கிராண்ட் முஃப்தி ஏபி அபூபக்கர் முஸ்லியார் அவர்கள் யமனிலே உள்ள மார்க்க அறிஞர்களிடத்திலே தொடர்பு கொண்டு இதனுடைய விஷயங்களை அவர்கள் தெளிவுபடுத்தி, ஒரு மனிதனை மன்னித்தால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதையெல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஆலிமாக இருப்பதனால் இந்த செய்தியை அவர்கள் பேசுகின்றார்கள். அந்த அரசாங்கமும் இதற்கு ஒத்துழைக்குகின்றது. இறுதியாக அவர்களுடைய குடும்பத்தில் மஹ்தி குடும்பத்தாரோடு சேர்ந்து ஒரு சந்திப்பு நடைபெறுகின்றது. சவுதியினுடைய அந்த சட்டத்தின்படி ஒருவரை கொலை செய்துவிட்டால் பழிக்கு பழி வாங்கிக் கொள்ளலாம். இது இஸ்லாமிய சட்டம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறுகின்ற பொழுது அல் ஹுர்ர வல் ஹுர்ரி வல் அப்த பில் அப்தி என்பதாக அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக கூறிக்கொண்டே செல்கின்றான். ஒரு மனிதன் கண்ணில் தாக்கப்பட்டால் அதற்கு பகரமாக அவன் கண்ணை பறித்துக் கொள்ளலாம். ஒரு மனிதனுடைய காது அறுக்கப்பட்டால் அதுபோன்று நாமும் அவனுடைய காதை அறுத்துக் கொள்ளலாம். எப்படி பழிக்கு பழி என்றால் எப்படி நடந்ததோ அதே போன்று நடக்க வேண்டும், அதைவிட அதிகமாக சென்றுவிடக்கூடாது என்பதையே இந்த இஸ்லாம் நமக்கு தெள்ளத் தெளிவாக அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் உணர்த்தி காட்டுகின்றது. இந்த விஷயங்களை அவர்களுக்கு மத்தியிலே உரையாடி அந்த மஹ்தி குடும்பத்துடன் சந்திக்குகின்றார்கள். ஒரு கிரகத் தொகை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் தியா கொடுத்து விடுகின்றோம் என்பதாக அவர்களுக்கு மத்தியிலே பேசப்பட்டு அவர்கள் இன்னும் உறுதியான முடிவுக்கு வராத நிலையிலே இந்த மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இது நன்மையாக இருக்குமேயானால் அவருக்கு விடுதலை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான், இல்லை என்றால் அது அல்லாஹ் விதித்த ஒன்றுதான். இதிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்ன என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஒரு மனிதன் மன்னிப்பதினால் அவன் எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைகின்றான் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் ஒவ்வொரு இடத்திலும் வர வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த விஷயங்களிலே அந்த மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கிறது தெரியுமா? அது யாருடைய குணம்? அல்லாஹ்வுடைய குணம். அந்த அல்லாஹ்வுடைய குணம் ஒரு மனிதனிடத்திலே வந்துவிட்டால் அவன் புனிதனாகி விடுகின்றான். அவன் மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை பெற்றதினால் தயால குணத்திலே மிகைத்து வாழுகின்றான் என்பதுதான் இந்த விஷயத்தில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி. அதே போன்று ராஜீவ் காந்தியுடைய அந்த ஆட்சியிலும் சபானு என்ற அந்த வழக்கில் இந்திய உலமாக்களுடைய தலையீடு இருந்ததின் காரணமாக அந்த பெண்ணுடைய அதே தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டது. இது நாம் அனைவரும் அறிந்தது. இதுவும் இதே பாணியில்தான் அவர்கள் கொண்டு சென்றார்கள். ஆனால் இந்த மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருந்ததின் காரணமாகத்தான் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டது. உயிரை நாம் கைப்பற்றி விடலாம், ஆனால் அந்த உயிர் போகின்ற பொழுது அவர்களுக்கு பின்னால் அவருடைய குடும்பத்தினர்களுக்கு உண்டான அந்த நியதியை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு தடவை ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் இரு வாலிபர்கள் ஒரு நடுத்தர வயதுடையவரை கட்டி இழுத்து கொண்டு வருகின்றார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்குகின்றார்கள், ஏன் இந்த மனிதரை நீங்கள் இழுத்து கொண்டு வருகின்றீர்கள் என்பதாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த இரு வாலிபர்களிடத்தில் கேட்குகின்ற பொழுது அந்த இரு வாலிபர்களும் கூறுகின்றார்கள், என்னுடைய தந்தையை இவர் கொலை செய்து விட்டார்,
இவருக்கு நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும், மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதாக அந்த 2 வாலிபர்களும் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய அரசவையிலே வந்து முறையிடுகின்றார்கள். அப்பொழுது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த 2 வாலிபர்களும் சொல்வது உண்மைதானா என்பதை அந்த நடுத்தர வயதுடையவரிடத்திலே கேட்குகின்றார்கள். அப்பொழுது ஆம், நான் கொலை செய்து விட்டேன் என்பதாக அவர் ஒப்புக்கொள்கின்றார். ஒப்புக்கொண்டு விட்டார். உடனே இவருக்கு மரண தண்டனை நிகழ்த்த வேண்டும் என்பதாக வாலிபர்களும் அந்த அரசவையில் உள்ளவர்களும் தூண்டுதல் கொடுக்குகின்றார்கள். அந்த நேரத்தில் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சற்று நிதானமாக இருந்து, ஏன் இந்த கொலையை செய்தீர்கள், இதனுடைய காரணம் என்ன என்பதாக அவர் கேட்குகின்ற பொழுது, என்னிடத்திலே ஒரு விவசாய நிலம் இருந்தது. அந்த நிலத்திலே ஒரு சில ஒட்டகங்களும் ஆடுகளும் மேய்ந்து கொண்டிருந்தன. அதை நான் விரட்டுவதற்கு முற்பட்டேன். ஆனால் அந்த இடத்திலிருந்து அது செல்ல மறுத்தது. அவருடைய தந்தையும் வந்து அதை விரட்டினார். அது செல்லவில்லை. இறுதியாக ஒரு மிகப்பெரிய கல்லை எடுத்து அவர் ஒட்டகத்தின் மீது வீசினார். அந்த ஒட்டகம் இறந்து விட்டது. நானும் ஒரு கல்லை எடுத்து வீசுவதற்கு முற்பட்டேன். அந்த ஒட்டகத்தின் மீது வீசப்படக்கூடிய கல் அவர் மீது விழுந்து அவர் இறந்து விட்டார் என்பதாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் அந்த நடுத்தர வயதுடையவர் அந்த செய்தியை கூறுகின்றார். உடனே ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த 2 வாலிபர்களை நோக்கி கேட்குகின்றார்கள், நீங்கள் இவரை மன்னித்து விட முடியுமா என்பதாக கேட்குகின்ற பொழுது, இல்லை இல்லை, நிச்சயமாக என்னுடைய தந்தையுடைய உயிருக்கு இவருடைய உயிரை நான் எடுத்தே ஆக வேண்டும் என்பதை ஹஸ்ரத் அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே அவர்கள் இந்த 2 வாலிபர்களும் கூறுகின்றார்கள். கூறிய உடனே தண்டனைகள் நிறைவேற்றுவதற்குண்டான ஆயத்தங்கள் ஏற்படுகின்றன. அந்த நேரத்திலே நடுத்தர அந்த வயதுடைய அந்த கொலை குற்றவாளி அவர் கூறுகின்றார், என்னுடைய ஊரிலே என்னுடைய மனைவி இருக்குகின்றார்கள், எனக்கு சிறு குழந்தைகளும் இருக்குகின்றன, எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்கள், நான் சென்று நான் கொலை செய்து விட்டேன், கொலைக்காக எனக்கு மரண தண்டனை விதிக்கின்றார்கள் என்பதை கூறி அவர்களுக்கு தேவையானதை நான் தயார் செய்துவிட்டு வந்து விடுகின்றேன் என்பதாக அந்த கொலை குற்றவாளி கூறுகின்றார். அந்த நேரத்தில் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எப்படி உன்னை நம்பி விடுவது, உனக்காக யாரும் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களா என்பதாக அந்த அவையிலே இவருக்காக யாரும் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்பதாக அவர்கள் கேட்குகின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த அவையே நிசப்தமாக இருக்குகின்றது. யாரும் எந்தவித பதிலும் சொல்லவில்லை. சிறிது நேரம் கழித்து மறுபடியும் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவருக்காக யாரும் பொறுப்பேற்றுக் கொள்கின்றீர்களா என்பதாக கேட்குகின்ற பொழுது ஹஸ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்பதாக அவர்கள் முன்னுக்கு வருகின்றார்கள். அந்த நேரத்தில் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் யாருக்கு பொறுப்பேற்றிருக்கிறீர்கள் என்பது தெரியுமா, அவர் யார் என்று தெரியுமா, அவர் வராவிட்டால் அந்த மரண தண்டனை உங்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் நீங்கள் அறிவீர்களா என்பதாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் கேட்குகின்றார்கள். இந்த விஷயங்களெல்லாம் நான் அறிந்திருக்கின்றேன். இவரிடை பார்க்குகின்ற பொழுது இவர் பொய்யுரைக்கக்கூடியவர் மாதிரி தெரியவில்லை. ஆகவே நான் இவருக்காக பொறுப்பேற்றுகின்றேன் என்பதாக கூறிய உடனே ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 3 நாட்கள் அவகாசம் கொடுத்து அவரை அனுப்பி வைக்குகின்றார்கள். 3 நாள் முடிந்துவிட்டது. அசருடைய நேரம் எதிர்பார்க்குகின்றார்கள். அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த 2 வாலிபர்களும் அந்த பள்ளியிலே அமர்ந்து கொண்டு அவர் வரக்கூடிய அந்த திசையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். வரவில்லை. இறுதியாக ஹஸ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வந்துவிட்டார்கள். அவர்களிடத்தில் கேட்குகின்றார்கள், நீங்கள்
பொறுப்பு சாட்டி ஒருவரை அனுப்பினீர்களே, அவர் வந்துவிட்டாரா என்பதாக கேட்குகின்ற பொழுது, நானும் அவரைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக ஹஸ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிவிட்டு, மகரிபுடைய நேரம் வருகின்றது, ஒரு நிழல் போன்ற உருவம் நோக்கி வருகின்றதை தெரிகின்றது. இறுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவுடனே அதை நடுத்தர வயதுடைய அந்த கொலை குற்றவாளியுடைய மனிதர் அந்த அவைக்கு வந்து விடுகின்றார். அப்பொழுது அந்த நேரத்திலே அவர் கூறுகின்றார், என்னுடைய மனைவியிடத்திலும் என்னுடைய பிள்ளையிடத்திலும் நான் இந்த செய்தியை ஒப்படைத்து விட்டேன். எனக்காக பொறுப்பேற்ற இந்த ஹஸ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நான் இந்த இடத்திலிருந்து விடுதலை செய்துவிட்டு நான் என்னுடைய தண்டனை நிறைவேற்றிக் கொள்ள நான் தயாராகிவிட்டேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே கூறுகின்ற பொழுது அவர் கூறுகின்றார், அந்த நடுத்தர வயதுடைய மனிதர், என்னுடைய குழந்தைகள் மிகவும் சிறு பிள்ளைகள் உடையவர்கள், சிறு வயதுடையவர்கள், அவர்களெல்லாம் என்னை பிரிந்து செல்வதை நினைத்து கண்களெல்லாம் அழுது வடிக்குகின்றார்கள், என்னுடைய மனைவியும் துடித்துக் கொண்டிருக்கின்றாள் என்ற அந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அவையிலே எத்தி வைக்குகின்ற பொழுது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாடியினுடைய கடைசி நுனி நடுகின்ற வரை அழுதார்கள் என்பதாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகின்றது. அந்த நேரத்திலே ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறுபடியும் இந்த இரு வாலிபரிடத்தில் கேட்குகின்ற பொழுது அவர்களும் அழுத நிலையிலே இருக்குகின்றார்கள். நாங்கள் அவரை மன்னித்து விட்டோம் என்பதாக அந்த செய்தியை அந்த அவையிலே கூறுகின்றார்கள். அவையில் உள்ள அத்தனை பேரும் அல்லாஹு அக்பர் என்ற அந்த முழக்கத்தோடு இவர்கள் மன்னித்ததற்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய கூலியை வழங்குவானாக என்பதாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துஆ செய்த அந்த செய்தி திர்மிதி ஷரீஃபிலே பதிவாகி இருக்குகின்றது. ஆக மன்னிக்கக்கூடிய குணம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வர வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் நமக்கு ஊக்குவிக்குகின்றது. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுகளை மன்னித்து அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய ரசூலுக்காகவும் நன்மைகளை எதிர்பார்த்து அல்லாஹு தாலா இது போன்ற ஒரு அந்தஸ்தை நமக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் தருவான் என்பதாக நினைத்து நாம் அவர்களை மன்னித்து விடுவோமையானால் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா அவன் வாக்களித்ததை கண்டிப்பாக தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் அனைவர்களும் எல்லா விஷயங்களிலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்து எல்லா விஷயங்களிலும்